வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியோं. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி 2ல இருந்து கஹானி செக்ஷனில் அக்பரி லோட்டா அப்படிங்கிற ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இதில் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டோரியோட கன்க்ளூஷன் எண்ட் என்ன ஆகுதுன்றது இதில் பார்க்கலாம். அதாவது லாலா ஜாவுலாலோட ஒய்ஃபு அவங்க வந்து 250 rupees வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியலை அவரால். அவரோட ஃப்ரெண்டு பண்டித் பில்வாசி மிஸ்ரா வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, லாலா ஜாவுலால் வந்து ஒரு நாள் மாடியில் 3வது மாடியிலேருந்து ஒரு லோட்டாவை கீழே விழுந்துருது. ஸோ அதோட கண்டினியூட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது ஒரு இங்கிலீஷ் மேனோட காலில் போய் விழுது. அடுத்த ஸ்டோரியில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து புக்கில் பேஜ் நம்பர் 78, 78வது பக்கம். வா ஆப் கைசே கரீதேங்கே. இப்போ வந்து இது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இப்போ வந்து அந்த அங்கிரேஸும் பண்டித் பில்வாசி மிஸ்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, அப்போ இப்போ இந்த டைலாக் சொல்கிறத அந்த அங்கிரேஸ் சொல்கிறாரு. வா ஆப் கைசே கரீதேங்கே, மே கரீதூங்கா, ஏ மேரா ஹக்கு ஹை. ஆப் கைசே கரீதேங்கே, பண்டித் பில்வாசி மிஸ்ரா கிட்ட கேட்குறாரு. நீங்கள் எப்படி வாங்குவீங்க? மே கரீதுங்க, நான் வாங்குவேன். ஏ மேரா ஹக்கு ஹை. ஹக்குன்னா ரைட், எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறார். ஹக்கு ஹே, என்ன உங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்ட்டு பில்வாசி மிஸ்ரா கேட்குறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அங்கிரேஸ் சொல்கிறாரு. ஜரூர் ஹக்கு ஹை, கண்டிப்பாக எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன் பத்தாயே, நீங்கள் சொல்லுங்க. கி இஸ் லோட்டே கே பானி சே ஆப்னே ஸ்நான் கியா யா மைனே. இந்த லோட்டாவோட தண்ணியில் நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணிங்களா, நான் பண்ணனா? அதாவது தண்ணி ஃபுல்லாக ஊற்றி குளிப்பாட்டி விட்டுடுச்சு அப்படிங்கிற மீனிங்கில் கேட்குறேன். ஆப்னே, பில்வாசி மிஸ்ரா சொல்கிறாரு இங்கிலாண்டுக்காரர்கிட்ட, உங்களை தான். ஓ ஆப்கே பைரோம் பர் கிரா யா மேரே, உங்கள் காலில் விழுந்ததா என் காலில் விழுந்ததா? ஆப்கே, உங்களோடது அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அங்கூட்டா இஸ்னே ஆப்கா புர்தா கியா யா மேரா. புர்தான்னா என்னன்னா ஒரு சட்னி மாதிரி போட்டு, அதாவது காலை விழுந்து நசுக்கிடுச்சிங்கிற மீனிங்கில் அங்கூட்டா இஸ்னே, அதாவது கட்டவரலை உங்களோடத நசுக்கிச்சா என்னோடதா அப்படிங்கிறாங்கன்னா ஆப்கா, உங்களோடது அப்படிங்கிறாங்க. इसलिए इसे खरीदने का हक मेरा है. सो इसलिए सो इதை खरीदने का हक मेरा है. இந்த ரைட்ஸ் வந்து என்னோடது, அதாவது ஐ ஹாவ் த ரைட்ஸ் டு பை அப்படிங்கிறார். ஏ சப் பக்வாஸ் ஹை. பக்வாஸ் என்ன வளர்றீங்க அப்படிங்கிறாங்க அவரு. தாம் லகாயே ஜோ அதிக் தே ஓ லே ஜாய். தாம்னா விலை, விலை சொல்லுங்கப்பா. ஜோ அதிக் தே, யார் அதிகமாக தராங்களோ ஓ லே ஜாய், அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறார். ஏஹி சஹி. உடனே அந்த அங்கிரேஸ் சொல்றான், ஓகே ஏஹி சஹி, இது கரெக்ட். ஆப் இஸ்கா 50 rupiya லகா ரஹே தே. நீங்க வந்து 50 rupiya 50 rupees சொன்னீங்க. மை 100 தேத்தா ஹூம், நான் 100 தரேன் அப்படிங்கிறார். உடனே பில்வாசி மிஸ்ரா என்ன பண்றாரு, மை 150 தேத்தா ஹூம், நான் வந்து 150 ரூபா கொடுக்குறேன். டேடுன்னா 1 1/2 அர்த்தம், டாய்னா 2 1/2 அர்த்தம். அப்போ அதாவது 1 1/2 ப்ளஸ் சவுன்னா 100ன்னா 150 ரூபா. அப்படி மை 200 தேத்தா ஹூம், நான் 200 தரேன் அப்படிங்கிறாரு. अजय मैं 250 देता हूँ, நான் வந்து 250 ரூபா தரேன். ஏ कहकर बिलवासी जी ने 250 के नोट लाला जावलाल के आगे फेंक दिए. அப்படின்னு சொல்லிட்டு பில்வாசி மிஸ்ரா என்ன பண்றாரு, 250 ரூபா நோட் எடுத்து லாலா ஜாவுலாலுக்கு எதிரில் அப்படியே ஃபேங்க் தியே, த்ரோ பண்றாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, சாஹப் கோபி தாம் ஆகையா. இப்போ வந்து சாஹப்கோ என்னதுன்னா, இவருக்கு ஜாவுலாலுக்கே வந்து ரொம்ப அப்படியே எக்ஸைட் ஆயிட்டாரு. இது என்னது, இது என்ன நடக்குது அப்படின்னு. உஸ்னே கஹா आप 250 देते हैं तो मैं 500 देता हूँ, अब चलिए. அப்போ அந்த இங்கிலீஷ் மேன் என்ன பண்ணுறான், அவன் வந்து நல்லா டென்ஷன் ஆகிட்டான். நீங்கள் வந்து 250 ரூபா தரீங்க, நான் 500 தேத்தேன், நான் 500 தரேங்க, அப்பு சலியே வாங்க போகலாம் அப்போ அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃப் பாருங்க. பில்வாசி ஜி அஃப்சோஸ் கே சாத் अपने रुपये उठाने लगे. பில்வாசி வந்து அஃப்சோஸ்னா சேடோ, சாரோ, ரொம்ப வருத்தத்தோட அப்படி ருப்பியே தன்னோட ருப்பீஸ் எடுத்துக்கிறாரு. மானோ அப்படி ஆஷாவும் கி லாஷ் உட்டா ரஹே ஹோ. ஆஷா, அவரோட நம்பிக்கை எல்லாம் அப்படியே செத்து போயிடுச்சு. லாஷ்னா டெட் பாடி இல்லையா, எல்லாம் இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலோட அந்த ருப்பீஸ் எடுத்துக்கிறாரு. ஐயோ இந்த லோட்டா நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஃபீல்ல. சாஹப்கி ஓர் தேக்கர் உன்னே கஹா. ஸோ அந்த இங்கிலீஷ் மேனை பார்த்து இவர் சொல்றாரு, லோட்டா ஆப்கா ஹுவா, உங்க லோட்டா உங்களோடது தாங்க. ஏ ஜாய் லே ஜாய் எடுத்துக்கோங்க. மேரே பாஸ் 250 அதிக் நஹி, என்கிட்ட 250 ரூபாவோட அதிகமா இல்லைங்க அப்படிங்கிறாரு.
அடுத்த பேராகிராஃப் பாருங்க. ஏ சுன்தேஹி, இதை கேட்ட உடனே அங்கிரேஸ் சாஹப், அந்த இங்கிலீஷ் மேன் இருக்கார் இல்லையா, கே செஹரே பேர் பிரசன்னதா சாகி, அவருடைய முகத்துல ஒரே ஹாப்பினஸ் வந்துருச்சு. உசனே ஜப்பட்டுக்கர் லோட்டா லியா, அப்படியே அப்படியே குதிச்சு அப்படியே பாஞ்சு போயிட்டு அந்த லோட்டாவை எடுத்துக்கிறாரு. போலா சொல்றாரு, அபுமே அன்ஸ்தாகுவா அப்படியே தேஷ்ல விட்டுங்க, இப்ப நான் சிரிச்சுக்கிட்டே என்னோட கண்ட்ரிக்கு நான் திரும்ப ரிட்டர்ன் போவேன். மேஜர் டக்ளஸ்கி டீங் சுந்தே சுந்தே மேரே கான் பக்கு கயத்தே. அப்பா மேஜர் டக்ளஸ் இருக்கார்ல, அவரோட டீங்குன்னா நம்மளையே நம்ம பிரைஸ் பண்ணிக்கிறது, தற்புகழ்ச்சின்னு சொல்றோம் இல்லையா. சுந்தே சுந்தே அதை கேட்டு கேட்டு மேரே கான் பக்கு கயத்தே, என் காது வந்து காதே போச்சு, காது சீழ் பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறாரு. மேஜர் டக்ளஸ் கோன் ஹே, உடனே இவங்க கேட்குறாங்க மேஜர் டக்ளஸ் யாரு அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்க பேஜ் நம்பர் 79. मेजर डगलस मेरे पड़ोसी है, அவர் என்னோட நெய்பர். पुरानी चीजों के संग्रह करने में, पुरानी चीजों के संग्रहना एंशियंट थिंग्स எல்லாம் संग्रह करने में ना कलेक्शन செய்யறதுல मेरी उनसे होड़ रहती है. எனக்கும் அவருக்கும் எப்பயுமே ஹோடுனா போட்டி, காம்படிஷன், நீயா நானான்னு எப்பயுமே எங்களுக்கு பந்தயம் இருக்கும். கத் வருஷ, அதாவது போன வருஷம் வே இந்துஸ்தான் ஆகி அவர் இந்தியா வந்தாரு. அவர் யாசி ஜஹாங்கீரி அண்டா லேகயத்தே, இங்கிருந்து என்ன கொண்டு போந்தார்னா ஜஹாங்கீர் முட்டைய கொண்டு போத்தாரு. எக்கு, அண்டானா எக்கு முட்டைன்னு அர்த்தம். உடனே இவங்க கேட்குறாங்க ஜஹாங்கீரி அண்டா, ஜஹாங்கீர் முட்டையா அப்படிங்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. हाँ जहांगीरी अंडा, आमा जहांगीर अंडा தான். मेजर डगलस ने समझ रखा था कि हिंदुस्तान से वे ही अच्छी चीजें ले जा सकते हैं. மேஜர் டக்ளஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, இந்துஸ்தான்ல இருந்து அவர் தான் நல்ல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும், ஏன்ஷியன் திங்ஸ் எல்லாம் என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற. உடனே அடுத்து இவங்க கேட்குறாங்க, பர் ஜஹாங்கீரி அண்டா ஹே கியா, ஆனா ஜஹாங்கீரி அண்டாவா, ஜஹாங்கீர் முட்டையா அப்படின்னா என்னங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்க, பிக் பேராகிராஃபா இருக்கு. आप जानते होंगे, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கி ஏ கபூத்தர் நே, ஒரு கபூத்தர்னா பிஜியான், புறா, ஒரு புறா தான் நூர்ஜகான் சே ஜஹாங்கீர் கா பிரேம் கராயா தா, நூர்ஜகானுக்கும் ஜஹாங்கீரையும் காதல் செய்ய வச்சதான். ஜஹாங்கீர் கே பூச்சனே பர், ஜஹாங்கீர் கேட்டதும் என்னன்னு கேட்கிறாரு, கி மேரா ஏ கபூத்தர் தும்னே கைசே உடு ஜானே தியா, என்னுடைய புறாவை நீ எப்படி பறக்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நூர்ஜகான் கிட்ட கேட்ட உடனே நூர்ஜகான் நே உஸ்கே தூசரே கபூத்தர் கோ உடாக்கர் பத்தாயா தா கி ஏசே, உடனே நூர்ஜகான் என்ன பண்ணாங்களா, அவங்களோட இன்னொரு புறாவை பறக்க விட்டு சொல்றாங்களாம், இப்படிதாங்க பறக்க விட்டேன் அப்படிங்கிறாங்களாம். உஸ்கே இஸ் போலேப்பன் பர் ஜஹாங்கீர் திலோஜான் சே நிச்சோவர் ஹோ கயா, அவரோட இந்த போலே பண்ண அந்த இன்னோசன்ஸ்ல ஜஹாங்கீர் என்ன பண்ணாருன்னா அவர் அப்படியே எல்லாம் அப்படியே தியாகம் பண்ணிட்டாராம். உசி ஷன்ஸே, அதே செகண்ட்ல இருந்து உஸ்னே அப்பனே கோ, அவர் தன்னை வந்து நூர்ஜகான் கே ஹாத் கருதியா, நூர்ஜகானுடைய வசமாயிட்டாரு. கபூத்தர் கா ஏ ஆசான் ஓ நஹி போலா, ஆசான்னா கிராட்டிடியூட், நன்றி, அதாவது தேங்க்ஸ், அதாவது அந்த புறாவுடைய அந்த இதை வந்து அந்த அந்த நன்றி அவர் மறக்கல. உஸ்கே ஏக் அண்டே கோ, அந்த கபூத்தரோட ஒரு அண்டா, ஒரு முட்டைய படே ஜத்தன் சே ரக்சோடா, என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஜத்தன் சேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை, அதாவது ஈடுபாட்டோட பத்திரமா வச்சுக்கிறாங்க. एक बिल्लाउर की हांडी में, बिल्लाउरना स्पडिगम, கிறிஸ்டல், கிறிஸ்டலான செஞ்ச ஹாண்டின்னா ஒரு பானையில, ஓ உஸ்கே சாம்னே, அது அவருக்கு எதிரிலேயே டங்காராத்தா தொங்கிட்டே இருந்தாதான், அந்த முட்டைய ஒரு ஸ்படிக பானையில அப்படி பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க. பாதுமே வகி அண்டா, பாதுமேனா ஆஃப்டர்வர்ட்ஸ், அந்த எக்கு தான் ஜஹாங்கீரி அண்டா கே நாம் சே பிரசித்துவா, ஜஹாங்கீர் எக் அப்படின்னு அது ஃபேமஸ் ஆச்சான். उसी को मेजर डगलस ने पारसाल दिल्ली में एक मुसलमान सज्जन से 300 रुपये में खरीदा. அததான் மேஜர் டக்ளஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, டில்லியில ஒரு முசல்மான், ஒரு முஸ்லிம் ஜென்டில்மேன் கிட்ட இருந்து 300 ருபீஸ்க்கு வாங்கினாரு அப்படிங்கிறாங்க. உடனே கேட்குறாங்க இவங்க, ஏ பாத் அப்படியாங்க விஷயம் அப்படின்னு. ஹா பர் அப் மேரே ஆகே தூன் கி நஹி லே சக்தி, ஆனா என்ன மாதிரி இன்னொரு தூன்னா ட்வைஸ், என்ன மாதிரி இன்னொரு மடங்கு அவங்களால முடியவே முடியாது. மேரா அக்பரி லோட்டா, என்னோட அக்பர் லோட்டா இருக்கு இல்லையா, இந்த லோட்டா இப்போ நான் வாங்கியிருக்கனே, உனக்கே ஜஹாங்கீரி அண்டே சேபி எக் புஷ்த் புராணா ஹை, புஷ்த் அப்படின்னா ஒரு ஒரு பரம்பரை, அதாவது ஒரு டைனஸ்டியே அப்படியே ஒரு பரம்பரை, அதாவது என்னாச்சுன்னா ஒரு பரம்பரையே அதோட ஏன்ஷியன்டா, ஏன்னா ஜஹாங்கீரோட அக்பர் முன்னாடி இல்லையா, அதனால ஒரு பரம்பரையே என்னோடது முன்னாடியானது அப்படிங்கிறாங்க.
इस रिश्ते से तो आपका லோட்டா उस अंडे का बाप हुआ. அப்ப இந்த ரிஷ்தானா இந்த உறவுல பார்த்தா உங்களோட லோட்டா வந்து அந்த எக்குக்கே வந்து ஃபாதர் ஆயிடுச்சு அப்படிங்கிறார் அவர். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. சாஹப் ने लाला ஜாவுலால் को 500 रुपये देकर अपनी राख ली. இப்போ லாலா ஜாவுலாலுக்கு அந்த ஜென்டில்மேன் என்ன பண்றாருன்னா 500 रुपीस கொடுத்துட்டு அவர் வழியை பார்த்துட்டு போறாரு. லாலா ஜாவுலால் का चेहरा इस समय देखते ही जान पड़ता था. இப்போ லாலா ஜாவுலாலோட செஹரான்னா அவரோட ஃபேஸ் இஸ் சமய தேக்தே ஹி ஜான் படுத்தா தா. இப்போ பார்த்தா எப்படி இருக்குன்னா கி முஹ் பர் அவருடைய முகத்துல 6 दिन की बड़ी हुई दाढ़ी 6 நாளா தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு பொண்டாடிக்கு பணம் தர முடியலையேன்னு சொல்லிட்டு. एक एक बाल प्रसन्नता के मारे लहरा रहा है. एक एक बाल அந்த தாடியில இருக்க ஒரு ஒரு முடியும் பிரசன்னதா கே மாரே சந்தோஷத்துல வந்து லஹரா ரஹா ஹை அப்படியே அசைதான் சந்தோஷமா அசைதான். அது கூட உன்னோட பூச்சா அவர் கேட்கிறாரு बिलवासी जी बिलवासी मेरे लिए 250 रुपये घर से लेकर आइए. எனக்காக வந்து நீங்க 250 रुपीस வீட்ல இருந்து கொண்டு வந்தீங்க. पर आपके पास तो थे नहीं. ஆனா உங்ககிட்ட தான் 250 रुपीस இல்லையே அப்படிங்கிறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. इस भेद को मेरे सिवाय मेरा ईश्वरी जानता है. மேரே சிவாய்னா என்ன தவிர, இஸ் பேதுக்கோனா இந்த சீக்கிரட்டை என்ன தவிர காடுக்கு மட்டும்தான் தெரியும். ஆப் உசிசே பியூச் லீஜியே நீங்க அவர்கிட்டயே கேளுங்க. மே நஹி பத்தாவுங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். पर आप चले कहाँ எங்க போனீங்க நீங்க? अभी मुझे आपसे काम है 2 घंटे तक. எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 2 hours ஒர்க் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப பாருங்க பேஜ் நம்பர் 80. 2 घंटे तक 2 hours का वर्क இருக்கா என்னது அப்படிங்கறா. हाँ और क्या வேற என்ன? अभी मैं आपकी पीठ ठोक कर शाबाशी दूंगा. शाबाஷ்னா என்ன? சந்தோஷமா ஷாபாஷ் வெல் டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பீட்டுனா முதுகு, உங்க முதுகை வந்து தட்டி கொடுக்கணும் நான் சந்தோஷமா. 1 घंटा इसमें लगेगा அதுக்கு 1 hour ஆயிடும். फिर गले लगाकर அதுக்கப்புறம் கட்டி அணைச்சு ஹக் பண்ணி தன்யவாத் दूंगा தேங்க் பண்ணுவேன். 1 घंटा इसमें भी लग जाएगा அதுக்கு 1 hour ஆகும் அப்படிங்கிறார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. अच्छा पहले 500 रुपये गिनकर सहेज लीजिए. சரி சரி முதல்ல 500 रुपीस எடுத்து எண்ணி வைங்க அப்படிங்கிறாரு. அடுத்த पैराग्राफ பாருங்க. रुपया अगर अपना हो तो उसे सहेजना एक ऐसा सुगध मनमोहक कार्य है. रुपया வந்து உங்களோட தான் இருந்தா உங்ககிட்ட ஒப்படைக்கிறது வந்து சுகத் மன்மோக காரியகை ரொம்ப ஹாப்பியான மனசுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் தான். கி மனுஷ உஸ் சமய சகஜமேகி தன்மையத்தா பிராப்த கரலாதே. அப்ப மனுஷனுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாவே என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்டோட செய்வான். லாலா ஜாவுலால் ने अपने कार्य समाप्त करके ऊपर देखा. இப்ப லாலா ஜாவுலால் வந்து தன்னோட வேலையை முடிச்சுட்டு மேல பார்க்கறாராம். पर बिलवासी जी इस बीच अंदरदान हो गए. அதுக்குள்ள बिलवासी जी अंदरदानனா ஆள் காணாம போயிட்டார். அடுத்த पैराग्राफ பாருங்க. उस दिन अन्निकी रात्रि में नाइटல வந்து बिलवासी जी को देर तक नींद नहीं आई. बिलवासी जी को வந்து देर तक ரொம்ப நேரம் வரைக்கும் தூக்கமே வரல. वे चादर लपटे चारपाई पर पड़े रहे. என்ன பண்ணாருன்னா போர்வைய சாதர்னா போர்வை பிளாங்கெட்டை போத்திக்கிட்டு நல்லா வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. 1 बजे वे उठे. 1 மணிக்கு எழுந்திருக்கிறாரு. धीरे बहुत धीरे ரொம்ப ஸ்லோவா மெதுவா से अपनी सोई हुई पत्नी के गले से தன்னோட தூங்கிட்டு இருக்க சோயி ஹுயினா தூங்கிட்டு இருக்க பத்னி के गले से அந்த வைஃபோட கழுத்துல இருந்து उन्होंने सोने की वो सिकड़ी निकाली. सोने की सिकड़ीना गोल्ड चेन. सिकड़ीना चेन அந்த அவங்க கழுத்துல இருந்த அந்த செயின் எடுக்கிறாரு. जिसमें एक ताली बंधी हुई थी. அதுல வந்து ஒரு கீ இருக்கு. फिर उसके कमरे में जाकर उन्होंने उस ताली से संदूक खोला. फिर उसके कमरे में जाकर அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போய் அவர் வந்து உஸ் தாலி சே அந்த கீயால தாலினா கீலி சந்தூக் கோலா சந்தூக்னா பெட்டியை திறக்கிறாரு. उसमें 250 के नोट அதுல வந்து 250 रुपये नोट ज्यों के त्यों அப்படியே ரக்கு कर வச்சுட்டு उन्होंने उसे बंद कर दिया. உடனே அவர் வந்து அந்த சந்தூக் அந்த பாக்ஸை மூடிடுறாரு. फिर दबे पाव लौट कर. दबे पावना அப்படியே சத்தம் போடாம யாருக்கும் தெரியாம மெதுவா लौट कर திரும்பி வந்து தாலி को उन्होंने पूर्ववत தாலி அந்த கீயை வந்து उन्होंने पूर्ववतனா as before முன்ன இருந்த மாதிரி அப்படி பத்னி के गले में डाल दिया. அவங்க
கழுத்தில் செயினில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டாரு. இஸ்கே பாத் இதுக்கப்புறம் இன்னொன்னே ஹன்ஸ்கர் அங்கடாயிலி, இவர் சிரிச்சுக்கிட்டே வந்து அங்கடாயிலின்னா சோம்பல் முறிக்கிறாரு. ஓகே யா தூசரே தின் நெக்ஸ்ட் டே சுபா 8 பஜே தக், காலையில் 8 o'clock வரைக்கும் சைன்கி நீந்து சோயே, அமைதியாக நல்லா தூங்கினாரு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஹியூமரஸான ஒரு ஸ்டோரி. இவங்களுக்கு மணி நீடு இருக்கிறோடனே அந்த அங்கிரேஸை எப்படி ஏமாற்றி இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சத்தனிவாத் आपकी अध्यापिका कला, மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.